வணக்கம் அக்னி ஒருத்தவங்க நமக்கு என்ன போகிறோம் ரைஸில் வந்து பேக்டீரியா லீஃப் பில்த்து தமிழில் வந்து பேக்டீரியா இலைநோய் சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம், எப்படி பார்க்கலான்னா உங்களோட நெல்லோட இலையை எடுத்து இலையில வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட் தீ பிடிச்ச கலர் மாதிரி லைட்டாக ஓரத்தை தீ பிடிச்ச மாதிரி டிப்பு வந்து தீ பிடிச்ச கலர் மாதிரி இருக்கும். ரைஸ் துங்குரோ டிசீஸ் வந்து எப்படி இருக்குன்னா லீஃப் ஃபுல்லாகவே பிளெயின் ஆரஞ்சு பிளெயின் எல்லோ கலராகவே இருக்கும். இது ரெண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பேக்டீரியா லீஃப் பில்த் டிசீஸில் வந்து நீங்கள் இது வந்து எதுக்குனால அவனுக்கு வருதுன்னு கேட்டிங்கனாவே இப்போ வந்து வார்ம் டெம்பரேச்சராக இருக்கும். வார்ம் டெம்பரேச்சர்னால் இப்போ வந்து நமக்கு பனி அதிகமாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா 25லேருந்து 30 25லேருந்து 30 செல்சியஸ்க்குள்ளே தான் இந்த டெம்பரேச்சர் தான் இது மெயின் ஆகும். 25 கீழே குறைஞ்சிருச்சுனாவே இந்த டிசீஸ் வந்துடும். பேக்டீரியா லீஃப் பில்த் பேக்டீரியா இலை நோய் வந்துடும். இந்த டிசீஸ் இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு கேட்டிங்கனாவே அக்ரோமைசில்னு அது வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா காப்பர் ஆக்சிக்ளோரைடு அது நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் கட்டுப்படுத்தும். அப்படி இல்லைனா நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீம் கேக் 25 kg ஒரு ஹெக்டருக்கு வந்து நீங்கள் வாங்கி நீம் கேக் வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணலாங்க.